காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. முருக பக்தர்களை இவர் கைவிடுவதே இல்லை என்று ஒரு மகானை பற்றி மிகவும் சிலாகித்து சொல்கிறார்கள். யார் அந்த மகான்? குமாரஸ்தவம் இயற்றிய ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள். அவரை பற்றிய வரலாற்றைத்தான் நாம் இன்று காண இருக்கிறோம். சாத்தப்ப பிள்ளைக்கும் செங்கமலத்தம்மாளுக்கும் குமரக்கடவுளின் அருளாக தோன்றியவர் அப்பாவு. பெற்றோர் வைத்த பெயர் அப்பாவு. பின்னாளில் அவருக்கு ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் என்ற திருநாமம் ஏற்பட்டது. ஏன் இந்த திருநாமம் ஏற்பட்டது? எத்தகைய அரிய செயல்களை இவர் செய்தார், எத்தகைய பக்தியையும் தவத்தையும் அவர் மேற்கொண்டிருந்தார் என்பதை பற்றி நாம் இன்று காண இருக்கிறோம். ராமேஸ்வரத்திலே சாத்தப்ப பிள்ளைக்கும் செங்கமலத்தம்மாளுக்கும் தெய்வாம்சம் பொருந்திய ஒரு மகனாக விளங்கியவர் தான் அப்பாவு. சிறு வயதிலேயே அவருக்கு மிகவும் ஞானம். முருகக்கடவுளின் அருளால் தோன்றியவர் அல்லவா, அதனால் தமிழ் வடமொழி இந்த ரெண்டுத்துலேயும் அவருக்கு நல்ல தேர்ச்சி இருந்தது. ஏன்னா என்ன கற்றுக் கொடுத்தார்களோ அதை மிகவும் சுலபமாக கற்றுக்கொண்டார் அப்பாவு. அவருக்கு தேவாரம், திருவாசகம், கந்தசஷ்டி கவசம் இம்மாதிரியான தெய்வீக பாடல்களில் மனம் மிகவும் லயித்து கிடந்தார். அவருக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, தேவராய சுவாமிகள் எழுதியிருப்பார் அல்லவா கந்தசஷ்டி கவசம், அதை தினந்தோறும் இவர் மனதிற்குள்ளேயே பாடுவாராம். இவருக்கு ஒரு ஆசை வந்ததாம், நாம மாணிக்க வாசகர் போல, அருணகிரிநாதர் போல ரொம்பவும் சிறப்பாக பாடல்களை எழுதணும் முருகப்பெருமான் மீது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. அவருக்கு 12 வயது. அப்பொழுது பள்ளிக்கூடம் விட்டு வரும்பொழுது அவருடைய தாயார் என்ன செஞ்சு வச்சிருப்பாங்க, சாப்பாடு சமைச்சு வச்சிருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார், சாப்பிட்றதுக்கு முன்னாடி தினம்தோறும் ஒரு பாடல் வீதம் 100 பாடல்களை இயற்றினாராம். எத்தகைய ஒரு பக்தியும் தமிழ் புலமையும் இருக்க வேண்டும் அவருக்கு. ஏன்னா நாம் நினைக்கிறோம், ஆனால் எதனால் அந்த செயல் முடிவடைகிறது? தெய்வத்தின் அருளால் அல்லவா அது நிறைவு பெறுகிறது. இந்த இவருடைய பக்தியை கண்டு அவருடைய குடும்ப நண்பர் சேவுகிரி ராயர் என்பது அவருடைய பெயர், அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பிள்ளைக்கு முருகப்பெருமான் மீது மிகுந்த நாட்டம் போலும், நாம் இவருக்கு சரவணபவ என்ற 6 எழுத்து மந்திரத்தை உபதேசம் செய்தால் இந்த குழந்தைக்கு மிகவும் நன்றாக பக்தி தொடரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நான் உனக்கு இந்த சடாஷர மந்திரத்தை உபதேசிக்கிறேன், நீ ஏற்றுக்கொள்வாயா அப்படின்னு கேட்கும் பொழுது இவருக்கு மிகுந்த சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் போய்விட்டது. சரி, நீங்கள் அதை மிகவும் உபதேசம் செய்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவருடைய குடும்ப நண்பர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு சடாட்சர மந்திரத்தை உபதேசிக்கிறார். இவருக்கு என்ன பண்ணுறாரு, சிறு வயதில் பக்தியில் மட்டும் நாட்டம் கிடையாது அப்பாவுக்கு, வீர விளையாட்டுகளிலும் நாட்டம் உண்டு. மல்யுத்தமும் வில்வித்தையிலும் அவர் தேர்ச்சி பெறுகிறார். அதிலேயும் இவருக்கு மிகுந்த விருப்பம். அதையும் அவர் கற்றுக்கொண்டு விடுகிறார். அவருக்கு கல்யாணம் செய்து கொள்வதில் அவ்வளவாக விருப்பம் கிடையாது. அவருடைய பெற்றோர்களின் வற்புறுத்தலுக்கு இணங்கவும் அவருடைய குடும்ப நண்பரின் ஆசைக்கு இணங்கவும் அவர் காளி முத்தம்மாள் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகிறார் அப்பாவு. அவருக்கு முருகன் அருளால் 3 குழந்தைகள் பிறக்கின்றன. முருகாண்டி பிள்ளை, குமரகுருதாச பிள்ளை, சிவஞானம்மாள் என்ற ஒரு பெண் குழந்தை. மொத்தம் 3 குழந்தைகள் அவருக்கு பிறக்கிறார்கள். இவர் என்ன பண்றாரு, இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு இருந்தாலும் முருகப்பெருமான் மீது கொண்டிருந்த அன்பும் பக்தியும் மாறவே இல்லை. வாய்ப்பு கிடைத்தால் அது எப்பொழுதும் வெளிப்பட தயாராக இருக்கிறது அவருடைய அந்த பக்தி யோகம். அப்போ இவருக்கு ஒரு யோசனை தோன்றியது, நாம பழனிக்கு சென்று பழனி தண்டாயுதபாணியை தரிசித்தால் என்ன அப்படின்ற ஒரு எண்ணம். அப்போ அவர் தன்னுடைய வீட்டுக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய ஒரு நண்பர் அவர்கிட்ட சொல்றாரு, அங்கமுத்து என்பது அவருடைய பெயர். அவர்கிட்ட சொல்றாரு, என்ன முருகன் கூப்பிடுகிறார் பழனிக்கு வருமாறு தரிசனம் செய்ய அப்படின்னு சொல்றாரு. அப்போ வெறுமனே என்னை பழனிக்கு கூப்பிடுகிறார் முருகன் என்று சொன்னால் ஒன்றும் தவறேதும் கிடையாது. ஆனா இவர் என்ன சொல்றாரு, துறவரம் மேற்கொண்டு என்னை வர சொல்கிறார் என்று சொல்லிவிட்டார். இந்த ஒரே ஒரு பொய்யை உரைத்ததற்காக முருகப்பெருமான் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா, அவருடைய வாழ்நாள் முழுவதும் பழனிக்கு அவரை வரவிடாமல் செய்து விட்டார். அவரால் போகவே முடியவில்லை. இந்த ஒரு ஏக்கம் அவருக்கு வாழ்நாள் முழுக்க இருந்தது. அதனால் அவர் என்ன பண்றாரு, அப்பாவு தன்னுடைய பழனிமலை பதிகத்துல 10 பாடல்களை இயற்றுகிறார். அதுல என்ன சொல்றாரு அவரு, முருகா என்னை கூப்பிட மாட்டாயா பழனிமலைக்கு, நான் சென்று உன்னை கண்ணார தரிசிக்க மாட்டேனா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு தன்னுடைய புலம்பலை வெளிப்படுத்துகிறார் அப்பாவு. அவருக்கு பாருங்க, முருக பக்தரின் மீது நாட்டமும் பக்தியும் இருக்கிறது. அதே போல முருகனின் மீதும் அவருக்கு அன்பும் பக்தியும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அவர் என்ன பண்றாரு,
தேவராய சுவாமிகள் கந்தசஷ்டி கவசம் ஏற்றினார் போல இவர் சண்முக கவசம் ஏற்றுகிறார். அதை தினந்தோறும் இவர் பாடுகிறார். அதனால் அவருக்கு என்ன ஒரு அற்புதம் நேர்ந்தது என்று சொன்னால், குழந்தைகள் அந்த ஊரை சுற்றி யாராவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் இவரிடம் வருவார்களாம். சுவாமி, இவருக்கு கொஞ்சம் இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, திருநீர் பூசி விடுங்க அப்படின்னு சொன்னா இவர் கையால் திருநீர் வாங்கி பூசினாக்கா அந்த குழந்தைகளுக்கு உடம்பு நன்றாக குணமாகி விடுமாம். அதனால இவரை தேடி எப்பொழுதும் பக்தர்கள் வந்து கொண்டே இருந்தார்களாம். இவருக்கு இந்த பழனிமலை போறேன்னு சொன்னார் இல்லையா, அன்னைக்கு நேர்ந்த ஒரு அதிசயத்தை நாம இங்க பதிவு பண்ணி ஆகணும். ஏன்னா அவர் என்ன சொல்லிடுறாரு தன்னுடைய நண்பர்கிட்ட, என்னை துறவரம் மேற்கொண்டு பழனிமலைக்கு வர சொல்கிறார் முருகன் என்று சொன்னார் அல்லவா. அன்று சாயங்கால வேளையிலே அவர் மாடியிலே அமர்ந்திருக்கிறாராம் தவத்துல. அப்போ முருகப்பெருமான் தோன்றுகிறாராம். தோன்றி என்ன சொல்றாரு, நான் வர சொன்னேன் இல்லையா, ஏன் வரல பழனிமலைக்கு அப்படின்னு கேட்கிறாராம். இவருக்கா கொஞ்சம் திகைப்பாக போய்விடுகிறது. இது முருகனுடைய கட்டளை தானா என்பது ஒரு சந்தேகம். அதனால அமைதியா இருக்கிறாரு. ஆனா மறுபடியும் முருகனுடைய ஆணை கேட்கிறது. நான் தான் வர சொன்னேன் இல்லையா, ஏன் வரல அப்படின்னு கொஞ்சம் சங்கடமாக போய்விட்டது. ஏன்னா இவர் என்ன பொய் சொல்லியிருக்காரு, துறவரம் மேற்கொண்டு வர சொல்லவில்லையே முருகன், வான்னு தானே சொன்னாரு. அப்ப தாம பொய் உரைத்தது உண்மைதானே, இதை ஒப்புக்கொள்ளத்தானே வேண்டும் அவ. அதனால அமைதியா இருக்காராம் அப்பாவும். அப்போ முருகன் சொல்றாராம், இனிமேல நான் ஆணையிடுற வரைக்கும் நீ வர வேண்டாம் பழனிமலைக்கு அப்படின்னு கோபமா மறைஞ்சிடுறாராம். இவருக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக போய்விட்டது. ஏன்னா யாருக்கு ஆசை இருக்காது, அறுபடை வீடுகளிலே முருகப்பெருமானை கண்ணார காண வேண்டும் என்ற ஆவல் எத்தனை முருக பக்தர்களுக்கு இருக்கிறது, அவருக்கும் இருக்கும் தானே. ஆனா அது நடக்க முடியாமல் போய்விட்டது. அப்போ இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய தகப்பனார் காலமாகி விட்டார், சிவலோக பிராப்தி அடைந்து விட்டார். அப்போ குடும்ப பொறுப்புகளை இவர் முன்னெடுக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு இவர் கல்யாணம் செய்து வைக்கிறார். ஏன்னா ஒரு இல்லறத்தாராக இருந்து கொண்டு எத்தகைய தர்மங்களை செய்ய வேண்டும் அதை குறைவர நிறைவேற்றி விடுகிறார் அப்பாவும். அப்புறம் என்ன பண்றாரு அவரு, சரி நாம ஸ்தல யாத்திரை புறப்படலாம் அப்படின்னு கிளம்பி போறாரு. ராமேஸ்வரத்துல இருந்து காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, காளஹஸ்தி, காஞ்சிபுரம் எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்த்து பல ஸ்தலங்களை தரிசித்து அங்கே அவர் செயல்களை ஏற்றுகிறாராம். முருகப்பெருமானுடைய ஆலயத்தை கண்டால் இவருக்கு மிகவும் சந்தோஷம். அங்கே சென்று குமரக்கடவுளை இவர் பாடி வழிபடுவாராம். அது இவருடைய தனிச்சிறப்பு. இவர் என்ன பண்றாரு, வடநாட்டு யாத்திரையும் செல்கிறார். காசி கயா வரைக்கும் போறாரு. அங்கேயும் புனித பயணத்தை முடித்து கொண்டு விட்டார். அப்புறம் என்ன பண்றாரு, ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வந்து அங்கே பிறப்பன் வலசை என்ற இடத்திற்கு வருகிறார். இங்கேதான் அவரு தவம் செய்யணும்ன்ற உறுதி ஏற்படுது அவருடைய மனசுல. அப்போ 1894 வருஷம் அவர் என்ன பண்றாரு, அந்த பிறப்பன் வலசை என்ற இடத்துக்கு ஒரு மயான பூமியில வந்து அமர்றாரு. சதுரமா குழி வெட்டிக்கிறாரு. அதை சுற்றியும் முள்வேலி அமைத்துக் கொள்கிறார். உள்ளே அமர்ந்து தவயோகம் பயில வேண்டும் என்பது இவருடைய எண்ணம். இவர் என்ன பண்றாரு, யாரும் என்ன தொந்தரவு செய்யாதீங்க, நான் தவம் செய்யணும் அப்படின்னு உட்கார்ந்துடுறாரு. அப்ப என்ன நடந்தது பாருங்க. முதல்ல ஒரு 5 நாட்கள் அவருக்கு பல கஷ்டங்கள் நேர்ந்ததாம். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாம அவர் என்ன பண்றாரு, தொடர்ந்து நான் இந்த இடத்துல தவயோகம் பயில போகிறேன் என்று அவர் தீர்மானம் செய்து விட்டார். இவருக்கு 2 முடிவு இருந்தது. என்னன்னா மனசுல ஒரு தீர்மானம், ஒன்று முருகப்பெருமானிடமிருந்து நாம் குரு உபதேசம் பெற வேண்டும், அந்த ஷடாசர மந்திரத்தை. ஏன்னா ஒரு மனிதர்கள் மூலமாக, ஒரு குருவின் மூலமாக, ஒரு ஆச்சாரியர் மூலமாக நாம் மந்திர உபதேசம் பெற்றுவிடலாம், மந்திர தீட்சை. ஆனா அவருக்கு என்ன ஆசை பாருங்க அப்பாவுக்கு, எனக்கு முருகப்பெருமானே வந்து குரு உபதேசம் செய்ய வேண்டும். இது ஒரு மன உறுதி. 2வது என்னன்னா, முருகப்பெருமான் சொன்னாலொழிய நாம் இந்த நிஷ்டையிலிருந்து எழுந்து கொள்ளக்கூடாது. இந்த 2 தீர்மானத்தோடு அவர் உட்கார்ந்துட்டாரு பிறப்பன் வலசையில. என்ன நடந்தது பாருங்க, அவரு உட்கார்ந்தார் இல்லையா தவயோகத்துல. அப்போ முருகப்பெருமான் வந்து காட்சி அளிக்கிறாராம். எப்படி, ஒரு பக்கம் அகத்தியரும் மறுபக்கம் அருணகிரிநாதரும் புடைசூழ, நடுவிலே முருகப்பெருமான் வந்து அவருக்கு காட்சி கொடுத்து பிரணவ பொருளாகிய ஓம் என்ற மந்திரத்தையும் சடாசர மந்திரத்தையும் அவருக்கு குரு உபதேசம் செய்கிறாராம். அடுத்தது பாருங்க, 35 நாட்கள் தொடர்ந்து அவர் அந்த தவயோகம் பயில்கிறார். முருகன் கட்டளையிட்டால் ஒழிய எழுந்து கொள்ள மாட்டேன் என்ற பிடிவாதத்தை அவர் விடவில்லை அப்பாவு. முருகனும் என்ன பண்றாரு, 35 நாட்கள் வரைக்கும் அவருக்கு கெடு கொடுக்கிறார். அதற்கப்புறம் என்ன சொல்றாரு, போதும் நீ எழுந்து வரலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் எழுந்து வரல. இன்னொரு தடவையும் சொல்றாரு முருகப்பெருமான், போதும் ஐயா நீ எழுந்து வாரும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் அவர் அங்கே இருந்து எழுந்து வராராம். இது நடந்த காலம் சித்ரா பௌர்ணமி. இதை பக்தர்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். இவர் பாருங்க, ஒவ்வொரு நாளும் சண்முக கவசம் பாடிவிட்டுத்தான் உறங்க செல்வாராம். முருகனை வணங்கி விட்டுத்தான் இவர்
எப்பொழுதும் தன்னுடைய வேலைகளை தொடங்குவாராம். இவருக்கு ஒரு நோய் ஏற்பட்டது, வெப்பு நோய், 1918. அப்போ அவர் என்ன பண்றாரு, குமாரசவம் என்ற முருகப்பெருமானின் மீது ஒரு செய்யுளை ஏற்றுகிறார். ஓம் சண்முக பதையே நமோ நம என்று ஆரம்பிக்கக்கூடிய அருமையான முருக பக்தர்களுக்கான குகனுடைய செய்யுளது. அதை பாடியவுடன் இவருக்கு என்ன ஆகிறது, அந்த வெப்பு நோய் தீர்ந்து விடுகிறது. இவர் என்ன பண்றாரு, காசிக்கு புறப்பட்டார்னு சொன்னோம் இல்லையா, அங்கே குமரகுருபரர் நிர்மாணித்த மடம் இருக்கிறதல்லவா, அங்கே அந்த மடத்துக்கு போகும்பொழுது இவருக்கு ஒரு நிகழ்வு நடக்கிறது. என்னன்னா, முருகப்பெருமானுடைய அருளால் அவர் எப்பொழுதும் தூய வெண்ணிற ஆடைகளை அணிந்து கொண்டிருப்பாராம் அப்பாவு. ஆனா அந்த இடத்துல அந்த ஆச்சாரியர்கள் என்ன பண்ணாங்க, இவருக்கு காஷாயம் உடுத்திக்க கொடுத்தாங்களாம். அன்றிலிருந்து அவர் என்ன பண்ணாரு, துறவரம் இருந்து கொண்டு இந்த காஷாய ஆடையே அவர் காவி ஆடையே அணிந்து கொண்டாராம் பாம்பன் சுவாமிகள். இப்ப பாருங்க, இங்க இருந்து வந்துட்டாரா அவரு ராமேஸ்வரத்திலிருந்து. இப்போ என்ன பண்ணுறாருனாக்கா, வயதாகி விட்டதால் அவர் சென்னை திருவல்லிக்கேணியிலே தங்கி கொண்டு விட்டாராம். அப்போது என்ன நடந்ததுனாக்கா, இவருக்கு ஒரு அற்புதமான சம்பவம் முருகப்பெருமானினுடைய அருளால் கைகூடியது. என்னன்னா, 1923 டிசம்பர் 27 அவர் என்ன பண்ணுவார், தினம்தோறும் கடற்கரைக்கு சென்று உலாவி விட்டு வருவாராம். அப்போது தன்னுடைய நண்பர்களோடு அவர் கிளம்புவார். அப்போது பல வடமொழி ஸ்லோகங்களையும் உபனிஷதங்களையும் பேசுவாராம். அதை பற்றி இவர் தமிழிலே மிகவும் விளக்கமாக விஸ்தாரமாக அருமையாக தமிழிலே உரை நிகழ்த்துவாராம், மிகவும் புரியும்படியாக. அப்போ அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது தம்பு செட்டி தேர்வுல வந்துகிட்டு இருக்காராம் தன்னுடைய நண்பர்களோட. அப்போ ஒரு குதிரை வண்டி வருகிறதாம். வரும்பொழுது அவருடைய இடது கணுக்கால் மீது இடித்து விட்டார்கள் சக்கரத்தால. பாருங்க, அப்பா அவருக்கு ரொம்பவும் வயசாயிடுச்சு. பாம்பன் சுவாமிகள் 72 வயது ஆகிவிட்டது. அப்போ இவரை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கிறாங்க. மருத்துவமனையில் பரிசோதித்து பார்க்கின்ற ஆங்கில மருத்துவர்கள் என்னன்னு சொல்கிறாங்க, ஐயா உங்களுக்கு மிகவும் சிறிய வயதாக இருந்தால் எலும்பு கூடிவிடும், ஆனால் உங்களுக்கோ இப்பொழுது வயது 73 ஆகிவிட்டது, எப்படி கை கூடும் என்பது எங்களுக்கு தெரியாது, ஆனால் கொஞ்சம் கடினம் அப்படின்னு சொல்லிடுறாங்களாம். ஆப்ரேஷன் பண்ணாலும் இது கை கூடுவது சிரமம் தான் ஐயா அப்படின்னு சொல்லிடுறாங்களா. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, முருகப்பெருமான் மீது மிகவும் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறார். எப்படியும் என் முருகன் காப்பாற்றி விடுவார், அவர் நினைத்தால் அதிசயம் நிகழும் அப்படின்ற உறுதியான ஆணித்தரமான நம்பிக்கை அவருடைய மனதிலே குடிகொண்டிருந்தது. அதற்கு ஏற்றாற் போல 2 நிகழ்வுகள் நடந்தது. என்னன்னா, அவர் ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில மன்றோ வார்டில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் பாம்பன் சுவாமிகள். அப்ப என்ன நடந்ததுன்னா, சாயங்கால வேளையில 2 மயில்கள் ஆகாயத்துல அழகாக விளையாடி கொண்டிருப்பதை பார்த்தாராம். ஆண் மயிலும் பெண் மயிலும். அது முருகப்பெருமான் கொடுத்த அற்புத தரிசனம், ஆனந்த தரிசனம். அடுத்தது இன்னொரு நிகழ்வு நடந்தது. என்னன்னா, ஒரு சிறு குழந்தை வடிவில் குமாரன் வேலன் அவருடைய படுக்கைக்கு பக்கத்தில் படுத்திருப்பதாக அவர் பார்க்கிறார். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அந்த குழந்தையை காணோம். இது முருகப்பெருமான் கொடுத்த தரிசனம். இதை கண்ட உடனே என்ன ஆகுது, அவருக்கு அந்த கால் எலும்பு முறிவு தானாக சரியாகி விடுகிறது. மறுநாள் பார்க்கிறாங்களாம் மருத்துவர்கள். சோதிச்சு பார்க்கும்பொழுது அவர்களால் ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. ஏன்னா, சிறு வயதாக இருந்தால் இந்த எலும்பு முறிவை குணப்படுத்தி விடலாம். ஆனால் இந்த 73 வயதில் இந்த அற்புதம் நிகழ்ந்தது அவர்களால் ஆச்சரியகரத்தக்கமாக இருந்தது. அதனால் அவங்க அதை கெசட்ல பதிவு பண்றாங்க. இப்பொழுதும் நாம பார்க்கலாம் இந்த மன்றோ வார்டில் பாம்பன் சுவாமிகளுக்கு அருள் புரிந்த அந்த வார்டு. இது ஒரு சிறப்புமிக்க நிகழ்வு. ஏன்னா, முருகப்பெருமான் கொடுத்த அற்புத வரம் அல்லவா அவருக்கு. நினைத்த போதெல்லாம் அவரால் கவி ஏற்ற முடிந்ததாம். திருமுருக கிருபானந்த வாரியார் என்ன சொல்றாரு, பாம்பன் சுவாமிகளை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டு சொன்ன ஒரு வார்த்தை மிகவும் குறிப்பிடத்தக்கது. என்னன்னா, என்னுடைய குரு பாம்பன் சுவாமிகளைப் போல மிகவும் அருமையாக விளக்கமாக உபனிஷதங்களை தமிழிலே சொல்லக்கூடியவர் யாரும் கிடையாது. அவருக்கு தெரியாத ஆன்மீக கருத்துக்களோ தகவல்களோ எதுவும் கிடையாது என்று அவர் சொல்கிறார். எத்தகைய ஒரு குரு பக்தி திருமுருக கிருபானந்த வாரியாருக்கு தம்முடைய குருவான பாம்பன் சுவாமிகள் மீது. பாம்பன் சுவாமிகளுக்கு முருகர் மீது மிகுந்த பக்தி. எப்படின்னு பாருங்க, அவர் ஏற்றிய செய்யுள் எத்தனை, 6666. அது கூட பாருங்க 6ல தான் முடியுது, 6ல தான் தொடங்குது. அவ்வளவு பக்தி முருகப்பெருமான் மீது பாம்பன் சுவாமிகளுக்கு. அவர் என்ன பண்றார், இப்போ இல்லறத்தாராக இருந்தார், இப்பொழுது அவர் துறவியாகி விட்டார். அவர் இப்பொழுது எப்பொழுதும் நிஷ்டையிலும் தவத்திலும் தியானத்திலுமே தன்னுடைய காலத்தை கழிக்கிறார். 1930 மே 30ஆம் தேதி இந்த நாள் அவர் சமாதி அடைந்த தினம். அப்பொழுது என்ன நடந்ததுன்னா, அவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிவிடுகிறார்,
இம்மாதிரி நான் சமாதியாக போகிறேன் என்பதை பற்றி பக்தர்களுக்காக கொஞ்சம் வருத்தமாக போய்விட்டது, அன்பர்களுக்கும். ஏன்னா எத்தகைய ஒரு அரிய முருக பக்தர் இவர், பெரிய மகான் அல்லவா, எத்தனை குழந்தைகளை காப்பாற்றி இருக்கிறார். இவர் என்ன சொல்றாரு பாருங்க, என்னை கைவிட்டாலும் முருகா என்னுடைய அன்பர்களை கைவிடல் என்று அன்பு வேண்டுகோள் வைக்கிறாராம் பாம்பன் சுவாமிகள். என்னை புறம் தள்ளினாலும் என்னுடைய அன்பர்களை நீ புறம் தள்ளக்கூடாது என்பது அவர் முருகப்பெருமானிடம் வைத்த விண்ணப்பம். இவருக்கு கால் எலும்பு குணமாயிற்று அல்லவா, அதை பக்தர்கள் விமரிசையாக கொண்டாடுகிறார்கள். மயூர சேகன விழா என்று ஒரு சிறப்பு விழா, அது நடந்தது மார்கழி மாதம் வளர்பிறை பிரதமை திதியிலே. அன்றைய தினத்திலே பக்தர்கள் மயூர சேவன விழா என்ற ஒரு அற்புதமான விழாவை கொண்டாடி குமாரசவம் முதலிய பல பாடல்களை, இவர் இயற்றிய செயல்களை பாடி முருகப்பெருமானை வணங்குகிறார்கள். இவர் சமாதி அடைந்தது நாம சொன்னோம் மே 30ஆம் தேதி 1929ஆம் தேதி. அன்று என்ன பண்றாங்க, பக்தர்கள்லாம் கூடி இவரை சமாதி கோவில் எழுப்புகிறார்கள். எங்கன்னா திருவான்மியூரில் அவருக்கு ஒரு கோவில் கட்டி அங்கே சமாதியாக வைக்கிறார்கள். அது இன்றளவும் மிகுந்த சக்தி மிகுந்த இடமாக, இறை அதிர்வலைகள் நிறைந்த இடமாக விளங்குகிறது. பக்தர்கள் இந்த கோவிலை என்னன்னு சொல்றாங்கன்னா தாத்தா கோவில்னு சொல்றாங்களாம். எத்தகைய அன்பு பக்தர்களுக்கு இவர் மீதுதான். ஏன்னா இவர் கொண்டிருந்த அன்பு அப்படிப்பட்டது, பக்தர்கள் மீதும் முருகப்பெருமானின் அன்பர்கள் மீதும். அதனால இவருக்கு இந்த தாத்தா கோவில் என்ற பெயர் ஏற்பட்டு விட்டது. அவருடைய சமாதி கோவிலுக்கு தன்னுடைய இறுதி மூச்சு வரை முருகப்பெருமானை பற்றியும் அவர் ஆற்றிய அந்த அற்புதமான திருவிளையாடல்களை பற்றியுமே தன்னுடைய செயல்களில் எழுதி முருகனும் இவரும் வேறல்ல என்று சொல்லும்படியாக வாழ்ந்து காட்டியவர் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள். அவரை பற்றிய வரலாற்றை தான் நாம் இன்று கண்டு கொண்டிருக்கிறோம். மீண்டும் சந்திப்போம் ஒரு நல்ல அருளாளருடைய சந்திப்பில். அவருடைய திருவடியை வணங்கி முருகப்பெருமானின் அருளையும் பாம்பன் சுவாமிகளின் அருளையும் ஒரு சேர பெறுவோமாக. மீண்டும் சந்திப்போம் ஒரு நல்ல அருளாளருடைய சந்திப்பிலே. பாம்பன் சுவாமிகளின் திருவடிகளுக்கு சரணம், முருகப்பெருமானின் திருவடிகளுக்கு சரணம், காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.